அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, இந்த முகநூல் வரும்போது நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த முகநூல் முழு பொழுதும் நம்ம கையிலே தான் இருக்குது. சரி, இந்த முகநூலில் நம்ம வந்து பதிவுகள்லாம் பார்த்தோம்னாக்கா, அரசியல் களம் ஒரு பக்கம் சூடு பிடிக்குது, அது பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாதி, அதை பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு பெரும்பான்மை மதத்தை பற்றி பேசுகிறாங்க. சரி, என்ன மதம் பிரச்சனை இது மாதிரி இருக்கே? சரி, என்ன தாண்டா மதம்? நம்ம இந்து மதத்தில் இருக்கோம், அவருக்கு ஒரு மதத்தில் இருப்பாங்க. அது வந்து மதன்றது அவங்க பெற்றவங்க சொன்னது தான், இவங்க யாருக்கும் தெரியறதில்லை. எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை போடுறதோ அந்த குடும்பத்தில் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த குழந்தை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மனமாற்றங்கள் வந்தால் மதம் மாறுத வாய்ப்பு இருக்குது. இதுதான் மதம் சமாச்சாரம். சரி, இப்போ இந்த மதங்களை வந்து இவங்க பெருசாக பேசுகிறாங்களே, இப்போ எந்த மதத்துக்காரங்க எந்த வகையில் ஏதாவது வந்து மனிதனாக பிறந்து வாழ்ந்து அவன் இறக்கிறதுக்குள்ளே ஒரு எதுலையாவது இவங்க ஒரு வேறுபாட்டில் இருக்காங்களான்னு பார்க்கலான்னு நமக்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது. சரி, முறையாக ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கும்? ஒரு இன்பம் துன்பம் இருக்கும். சரி, முதல்ல அவன் துன்பத்தில் இருக்கான் இல்லையா, அந்த துன்பமான விஷயங்கள்லாம் எந்தெந்த மதத்துக்கு தான் இருக்குது, எந்தெந்த மதத்துக்கு இல்லைன்னு பார்க்கலான்னு பார்த்தாக்கா, சரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்ட்டு இதுக்காக நானும் போனேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் நானும் அப்படியே பரவலாக பார்க்குறேன். சரி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஏன்னா வந்து பெரும்பான்மையான ஆளுங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கிற இந்த இந்து மதத்தை வந்து குறை சொல்கிறாங்க, அப்புறம் மாறுறாங்க. அப்போ இந்து மதத்தில் இருக்கிறவங்க ஏன் மதம் உயர்த்தி அப்படின்றாங்க, உங்கள் மதத்துக்கு உயரன்றாங்க இல்லையா, உயர்ந்த மதன்றாங்க இல்லையா. சரி, ரைட். அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த மதத்துக்காரன் பெரும்பான்மையாக இருக்கான்னு போய் பார்த்தாக்கா, எல்லா மதத்துக்காரனும் பெரும்பான்மையாக இருக்கான். எங்கே? ஹாஸ்பிட்டலில். இந்த மதத்துக்காரன் இருக்கான், அந்த மதத்துக்காரன் இல்லை, அந்த மதத்துக்காரக்கானா இல்லை. சரி, ரைட். சரி, சந்தோஷமான விஷயங்களில் வந்து அடுத்து கவனிக்கலாம். சரி, ரைட். சந்தோஷமாக மனுஷன் சிரிக்கிறான்பா, சிரித்தானா இவன் சிரிக்கிறான், ஒரு மாதிரியாக இருக்க சிரிக்கிறான். அவன் வேறு மாதிரி சிரிக்கிறானா, அவன் வேறு மாதிரி சிரிக்கிறான்ல, எல்லாருமே ஒரே மாதிரி தான் சிரிக்கிறான். சரி, கண்ணீர் விட்டு அழுகிறானே, ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா, அப்போ ஒரு மதத்துக்காரன் அழுதானா கண்ணில் தண்ணி வரும், இன்னொரு மதத்துக்காரன் அழுதா தண்ணி வராதுன்னு பார்த்தா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த மதத்தில் தான் நம்ம வந்து ஒருத்தவங்க இப்படி இருக்கானாக்கா, அடுத்த மதத்தில் வந்து எப்படி இருக்கான்னு ஒரு தாய்மார்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா, எத்தனை மாதம்னு பார்த்தாக்கா, இந்த அம்மாவுக்கு எத்தனை மாதம் இருக்கோ அதே அத்தனை மாதம் அந்த அம்மாவுக்கு இருக்குது, அதே அத்தனை மாதம் அந்த அம்மாவுக்கு இருக்குது. இன்னொரு மதம் எத்தனை மதங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் அதே ஒரே மாதம் தான் இருக்குது. சரி, இந்த மதத்தில் ஆண்கள் வந்து கூட மாதமாக இருக்கானுங்க, அந்த மதத்தில் வந்து பெண்கள் தான் மாதமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. எல்லா மதத்துலேயுமே ஆண்கள் யாரும் மாதமாக இல்லை, பெண்கள் தான் மாதமாக இருக்காங்க. சரிடா, எவனாவது எந்த மதத்துலையாவது ஒருத்தருக்கு வந்து தான் ஆக்சிடெண்ட்டில் சாவறான்னு பார்த்தாக்கா, எல்லா மதத்துக்காரனுக்குமே ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ எல்லா மதத்துக்காரனுக்குமே எல்லாமே நடக்குது. அப்போ என்ன இவங்க வந்து அந்த மதத்தில் இருந்து என்ன நடந்துருவாங்க? நடந்துச்சு. இன்பங்கள் ஒரு மாதிரி தான் இருக்குது, துன்பங்கள் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, வளர்ச்சியில் நாட்டில் பணக்காரன்லாம் எவன் தான் இருக்கான், எந்த மதத்துக்காரன் இருக்கான்னு பார்த்தாக்கா, எல்லா மதத்துக்காரனும் பணக்காரன் இருக்கான், எல்லா மதத்துக்காரனும் ஏழை இருக்கான். சரி, அப்போ இங்கே வந்து எதில் இவங்க மாறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, எதுலேயுமே எங்கேயும் மாறுபடலைங்க. அடிப்பட்டால் இவனும் அழுகுறான், வலிக்குதுன்னு அழுகுறான், அவனும் வலிக்குதுன்னு அழுகுறான். இவனுக்கு ஒரு சந்தோஷமான செய்ய சொன்னால் இவனும் சிரிக்கிறான், அவனும் சிரிக்கிறான். அப்போ எதுலேயுமே எங்கேயுமே மாறுபாடு இல்லைங்க. மாறுபாடு இவன் மனசில் தான் இருக்குது. அடுத்து நான் சொல்லுவான், நீ இறந்து போனாக்கா ஒன்று வந்து ஒரு மதத்தில் சொல்லுவாங்க நரகம் இதுன்றாங்க, இது எல்லா மதத்துலையும் சொல்கிறானுங்க. இதில் இருக்கு இல்லைன்னா இதில் தான் நரக்கன்றான், அது என்ன இருக்குன்றான், இப்போ இது செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், அது செஞ்சால் புண்ணியம் கிடைக்காதுன்றான். சரிப்பா, இந்த மதத்தில் இறந்தவன் போயிட்டு வந்து சொல்கிறதுக்கு என்ன ஒரு இடத்துல இருக்கானு பார்த்தா, எந்த இடத்துலையும் போயிட்டு வந்து சொன்னவன் அவனும் இல்லை. எந்த மதத்துலேயும் நான் வந்து இறந்துட்டு வந்து இங்கே ஒருத்தர் பெரிய உட்காந்துருக்காரு, ஒரு போன மாதம் தான் இறந்தார், இந்த மாதம் மேலே என்ன நடந்தாலும் சொல்லுவாருன்னு கேட்கலான்னு பார்த்தாக்கா, எந்த மதத்துலேயும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரிப்ளை பதில் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. அப்போ மேலே என்ன நடக்குதுன்றது எவனுக்கும் தெரிய போகிறதில்ல, தெரியல. இப்போ எந்த மதத்துலையுமே சொல்கிறேன், நான் இருக்கிற மதமாக தான் சரி, எந்த மதமாக தான் சரி, போன மாதம் சேர்த்தவர் போய் அனுபவிச்சுட்டு வந்துருக்காருப்பா, அவரை போய் கேளுப்பா, நீ இப்போ இந்த வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? கிடையாது. எல்லாருக்கும் ஒரு புக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க பெரியவங்க. அப்போ வாழ்க்கை நடைமுறையில் மாற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மேலே என்ன இருக்குது ஏது இருக்குன்றது எந்த மதத்துக்காரனுக்கு தெரியாது. எந்த மதத்துக்காரன் வந்து சொல்லலை, திரும்பி வந்து சொல்லலை.
சொன்னான்றதுக்கு சொல்லிட்டு இருக்கான்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இவங்களாம் சொல்கிறதுக்காக ஒருத்தன் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கான், இப்படி நீங்கள் இருந்தீங்கனாக்கா நல்லது என்னன்றது சொன்னது எதுக்குனாக்கா, அவன் தனி ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல நெறிமுறைகளை கற்றுக்கிறதுக்காக அவன் சொல்லியிருக்கிறது தான் மதம். மற்றபடி இவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே இல்லவே இல்லை. அதனால் எந்த மதமும் உயர்ந்த மதமும் இல்லை, எந்த மதமும் தாழ்ந்த மதமும் இல்லை ஒன்று. அப்போ பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அவங்களாவே இருந்து வாழ்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் மதம் மாறினாலும் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருன்னு கேட்டீங்கன்னாக்கா எதுவும் கிடைக்காது. மதம் மாறினாக்கா மாறாது. இன்னொன்று புரிஞ்சுங்க, இங்கேருந்து கிறிஸ்துவத்துக்கு நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிருக்கீங்க. அங்கே போய் பாருங்கள், ஜாதி இல்லைன்றாங்களா? அங்கேயும் ஜாதியோடு தான் இருக்காங்க. சரி, முஸ்லீம் மதத்தில் ஜாதி இல்லைன்றாங்களா? அங்கே கேட்டால் பிரிவிடுவாங்க, ஷியா சன்னி அப்படின்னு பிரிவு இருக்குது. அதுக்குள்ளேயே நிறைய ஜாதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ வழிபாடு தான் எந்த மதத்தில் ஒன்றா வழிபடுறானா இல்லை. ஒரு மதத்துக்காரன் ஒரே இந்து தான் வந்து இதில் சாமி கும்பிட்றானா கிடையாது. இந்துலேயும் நிறைய சாமி கும்பிட்றவன் இருக்கான், கிறிஸ்துவத்துலேயும் நிறைய ஒரே சர்ச்சு கிடையாது, ஒரே மாதிரி சர்ச்சு கிடையாது. உதாரணத்துக்கு மோகலீர் ஸ்ரீ ராரன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க தினகரனுடைய சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் போகிறவங்க அலோலயக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் போகிறவங்க வேறு அந்த வாட்டிகானுக்கு கீழேங்கிற அதுக்கு போக மாட்டாங்க. அப்போ வழிபாடு அவங்கவுங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்குது. சரி, ரைட்டு. முஸ்லீம் மதத்தில் எப்படி இல்லைன்னா அதுவும் அப்படி இல்லை. அவங்க தக்கியா இருக்குது, தர்கா இருக்குது, இப்படி அதுலேயும் நிறைய வழிபாட்டு முறைகள் வேறு வேறு இருக்குது. அதுலேயும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வழிபடுக்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஒருத்தவங்களை கேட்டிங்கனாக்கா தர்கா வழிபாடு எங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரானதுன்னுவாங்க. இன்னொருத்தவங்க தர்கா வழிபாடு தான் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்லி கொடுத்தா அவர் பார்ப்ப மனிதன் வந்து ஒன்றுத்துக்குள்ளே இயங்கலை. அவன் மனசுக்கு என்னென்ன பிடிச்சி அப்படி தான் வாழ்கிறான். இதில் வந்து தான் வந்து உங்களை கொண்டு வச்சுட்டாங்க, இதில் ஒன்றே ஒன்று தானா கிடையாது. அதுலேயும் 9 இருக்குது. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னா இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் 9 தான் இருக்குது. அப்போ நீங்கள் பிறக்கும்போது என்னவோ பிறந்தீங்களோ அப்படியே வாழுங்க. ஒன்று மட்டும் கற்றுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் நீதி நேர்மையாக வாழ பழகிங்க, சுய ஒழுக்கத்தில் வாழ பழகிங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் இல்லாத போது உங்கள் பேர் இங்கே என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் சொல்லுவாங்க. இங்கே பேசுவாங்க, நீங்கள் இல்லைனாலும் பேசுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன பேசலாம் தெரியாது. நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் இங்கே என்ன பேசுவாங்கனாக்கா, இப்படி ஒருத்தர் வாழ்ந்தால் இப்படி வாழ்ந்துட்டு போனான்னுவாங்க. அதில் இங்கே நடைமுறைக்கு இங்கே நீதி நேர்மையாக வாழ பழகிங்க. அதுதான் நல்லது.